ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ கரு நம்மளுக்கு தங்கிடுச்சு அப்படின்னா லைட்டாக வயிறு வலிக்கும். ஆனால் நம்மளுக்கு பீரியட் வரப்போகுது அப்படின்னாலும் நம்மளுக்கு வயிறு வலிக்கும். ரெண்டு வயிறு வலியிலையும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு பீரியடுக்கு நம்மளுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் 1ஆந்தேதி உங்களுக்கு மாதவிடாய் வந்துடுச்சு அப்படின்னா, அடுத்த 1ஆந்தேதி ஆகிற டயத்தில் உங்களுக்கு குழந்த தங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வயிறு வலி சுருக்கு சுருக்குன்னு குத்தும். எனக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்திகிட்டே இருக்கும். நான் மாதவிடாய் வர்றதுக்கு தான் அப்படி வலிக்குதுன்னு நினச்சேன். ஆனாலும் அந்த வலி நம்மளுக்கு அந்த பிறப்புறுப்பு வரைக்கும் எனக்கு அந்த வலி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எப்போதுமே பீரியட் ஆகிற டயத்தில் அந்த பிறப்புறுப்பு பக்கத்தில் வயிறுலேருந்து கீழே வரைக்கும் அந்த வெஜினாம்பாங்கள்ல, அந்த ஃபுல்லாக அவ்வளோ கேப்லேயே நம்மளுக்கு வலி வந்துடும். ஆனால் எனக்கு அப்படி வலி வரல. அந்த வயிறுக்கு மேலே வயிற்றில் மட்டும்தான் லைட்டாக அப்பப்போ வலி வரும். அதுக்கப்புறமா எனக்கு பின்னாடி பேக் ரொம்ப அப்படி குடுன்னு அப்படி குடைச்சலாக இருக்கும். வலி அப்படி உளைச்சல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உளைச்சலாக இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நம்மளுக்கு இப்போ 1ஆந்தேதி பீரியட் வந்துடுச்சு அப்படின்னா, அடுத்த மாதம் 1ஆந்தேதி நம்மளுக்கு அந்த மாதிரி பீரியட் ஆகிற டயத்தில் அந்த வெஜினா எல்லாம் வலிக்கும். அந்த மாதிரி வலி இல்லாமல் இந்த மாதிரி பேக் பெயினோடு உங்களுக்கு வயிறு லைட்டாக வலிச்சதுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். பீரியட் ஆகிறதா இருந்தால் இந்த மாதிரி பேக் பெயின்லாம் ரொம்ப இருக்காது. நம்மளுக்கு ஃப்ரெண்டில் தான் வலி இருக்கும். அதனால் 30 நாள் 32 நான் 32வது நாளே மெடிக்கலில் கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு 2 கோடு விழுந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1 வருஷம் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் குழந்த கிடச்சிது. அதுலேயும் கரெக்டாக அந்த எனக்கு 28 நாளைக்குள்ளே வந்துடும் டேட்டு. அந்த டேட்டு தள்ளி 1 நாள் தான் தள்ளிச்சு. தள்ளுனதுமே வீட்டுக்காரங்கிட்ட என்ன டேட்டே வரல, லைட்டாக வயிறு வேலை அப்பப்போ பேக்கோடு சேர்த்து வலிச்சிட்ருக்கு அப்படின்னு. உடனே வீட்டுக்காரங்க சொன்னாங்க, குழந்த வரப்போகுது அப்படின்னாங்க. அந்த ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு அப்படி ஞாபகமாகவே இருக்குது. அந்த ஒரு வார்த்தை தான். அதோட அதுக்கப்புறமா அடிக்கடி நம்ம மாதவிடாய் வந்துருமோன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம குழந்தைக்கு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருப்போம் இல்லையா. அதனால் மாதவிடாய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. ஆனால் அந்த பயம் இருந்துச்சு. அப்பப்போ பார்த்துட்டே தான் இருப்பேன், மாதவிடாய் வந்துருமோன்னு. அதுக்கப்புறமா நம்ம 33வது நாள் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் 2 கோடு விழுந்துடுச்சு. அதுலேருந்து அதுக்கப்புறமே லைட்டாக அந்த வெள்ளைப்படுதல் மாதிரி லைட்டாக வந்துகிட்டே இருக்கும். அப்பவும் பயமாகவே தான் இருக்கும், மாதவிடாய் வந்துருமோன்ட்டு. ஆனால் வரல. அப்படி நம்மளுக்கு கரு தங்கிடுச்சுனாக்க அது வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த மாதிரி ஒரு திருவிழா வருது, கோயிலில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு போகணும், கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாத்திரை இந்த பீரியடை தள்ளி போகிறதுக்கு, முன்னக்குட்டி வர்றதுக்கு, அதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அது சாப்பிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு கர்ப்பம் தங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது யாருமே அதை வாங்கி சாப்பிடாதீங்க. இயற்கையாகவே நம்மளுக்கு மாதவிடாய் வந்துக்கிட்டது நம்மளுக்கு கடவுள் படைச்சது. அதை ஏன் நம்ம மாத்திரை போட்டு நம்ம அதை நிறுத்தணும்? அது எப்போ நம்மளுக்கு எந்த டைமில் வந்தாலும் பரவாயில்லை, அதை நம்ம ஏற்றுக்கணும். அது மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தை தங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை தங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் பீட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. அவங்க கையை வச்சு பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் குழந்தையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி
வீட்டிலே உட்காந்துட்ருக்காதீங்க. குழந்தைன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் குழந்த தங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அதுக்கு உண்டான சத்து டானிக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குழந்த வந்து இதய துடிப்பு வந்து 40 நாளையிலேயே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் குழந்த அசைவு வந்து கை கால் எல்லாம் அசைவு வந்து 5 மாதத்துக்கு பிறகு தான் தெரியும். ஆனாலும் எனக்கு வந்து அந்த லெஃப்ட் சைடில் வந்து குழந்த அந்த கீழே வந்து லெஃப்ட் சைடு வந்து வயிறு லைட்டாக துடிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு வந்து 3 குழந்தைங்க, என் 3 குழந்தைங்களுக்குமே எனக்கு அந்த துடிப்பு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த துடிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு தெரிஞ்சுதா எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்த்துக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து எப்படின்னா நம்ம இதயத்தில் நம்மளுக்கு எப்படி டப்பு டப்புன்னு நம்மளுக்கு துடிக்குதில்ல நம்ம கையை வச்சு பார்த்தா, அதே போல் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு துடிக்கும். அந்த மாதிரி துடித்தது எனக்கு தெரிஞ்சுது. இது என்னுடைய அனுபவம், அதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் துடிக்குதான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லா லேடிஸுமே நம்ம வந்து கர்ப்பமாக ஆகிறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த மாத்திரைகள் மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க. பீரியடை நிறுத்தணும் இல்லை முன்னக்கூட்டியே பீரியடை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மாத்திரைகள் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடவே செய்யாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கரு தங்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.